வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 16 சயின்ஸ் கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கப்பட்டிருக்கு அதை பத்தி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட், which of the following organs secretes bile juice? பித்தநீர். தட் மீன்ஸ் பின்வரும் உறுப்புகளில் பித்தநீரை சுரக்கும் உறுப்பு எது? கேள்விகள் புரிஞ்சுதுங்களா? அப்போ பித்தநீரை சுரக்கும் உறுப்பு எது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அதுக்குண்டான சரியான விடை லிவர். தட் மீன்ஸ் கல்லீரல். இந்த கல்லீரலை பற்றின கூடுதலான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதற்கட்டமா இருக்கிற உறுப்புன்னு சொல்லலாம், உள்ளுறுப்புகள்ல இல்ல சுரப்பின்னு இன்னும் தெளிவா சொல்லலாம். இருக்கிற சுரப்பிகள்லயே மிகப்பெரியது. இரண்டாவதா வேற என்ன நம்ம சொல்லலாம் இது அப்படின்னா, இந்த பைல் ஜூஸ் வந்து ஒரு yellowish fluid. தட் மீன்ஸ் மஞ்சள் நிற சுரப்பி, yellowish fluid நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இது எவ்வளவு pH மதிப்பை கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7.7 pH மதிப்பை இது கொண்டுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கல்லீரல் எவ்வளவு பெரியதுன்னு சொல்றீங்களே சார், அப்ப எவ்வளவு பெரியது? ஒரு அஷும் வேணும் இல்லைங்களா, ஒரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லைங்களா? அப்போ இதனுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 கிலோகிராம் முதல் 2 கிலோகிராம் அளவு வரையில இது இருக்கும். சரி, இது எதுக்குதான் பேசிக்கா யூஸ் ஆகுது? தட் மீன்ஸ் இந்த கல்லீரல்ல சுரக்கிற மஞ்சள் நிற சுரப்பி பித்தநீர் எதுக்காக யூஸ் ஆகுது? உணவு செரித்தலுக்கு யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுது? உணவு செரித்தலுக்கு யூஸ் ஆகுது. சரி, அடிஷனலா வேற என்ன முக்கியமானதா இது இருக்கு அப்படின்னா, மருந்து அல்லது ஆல்கஹால். இந்த மருந்தோ அல்லது ஆல்கஹாலோ இதனுடைய நச்சுத்தன்மையை முறிப்பதில் அல்லது அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ கல்லீரலுக்கு உண்டான சரியான விடையும் இதுக்குண்டான கூடுதலான தகவலும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்றத பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? என்ன செகண்ட் கொஸ்டின் கேட்கிறாங்க? வாட் இஸ் த டூத் எனாமல் மேட் ஆஃப்? கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல என்ன சொல்லலாம்? பல் எனாமல் எதனால் ஆனது? அப்போ பல் எனாமல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு எதனால் ஆனதுன்றத 1 by 1 பார்க்கலாம். மனித உறுப்புலயே ரொம்ப கடினமானது, ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கிறது இந்த எனாமல் தான். இந்த எனாமல் எதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பற்சிதைவு ஏற்படாம தடுக்கிறதா இதோடைய முக்கிய வேலையா இருக்கு. ஒருவேளை இந்த எனாமல் போயிட்டா கம்பல்சரி அதிகப்படியான நுண்ணுயிரிகளால நோய்கள் வந்து நமக்கு தாக்கும் அபாயங்கள் உண்டு. சரி, அதெல்லாம் விடுங்க சார். இந்த எனாமல் எதனாலதான் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது கால்சியம் பாஸ்பேட்டால ஆனது. ஓகே, அப்போ எலும்பு எதனால ஆனது? சரிங்களா, எலும்பு அதே கால்சியம் வரும், ஆனா பாஸ்பேட் வராது, பாஸ்பரஸ் வரும். சரிங்களா, அப்போ எலும்புக்கும் பல் எனாமலுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. இது பாஸ்பரஸ் வரும் போனு, அதுவே பல் எனாமல்னா பாஸ்பேட் வரும். ஸோ இதுக்குண்டான விடைகளுடன் கூடிய கூடுதல் தகவலை நம்ம பார்த்துட்டு இதுக்கு அடுத்தபடியா இருக்கிற கேள்விக்கு நம்ம போகலாம். 3வது கேள்வி என்ன இருக்கு அதை பத்தி பார்த்துடலாங்களா? What is the normal systolic and diastolic pressure in humans? மனிதர்களில்
சாதாரணமாக சிஸ்டோலிக் மற்றும் டயாஸ்டோலிக் அழுத்தம் என்ன? இந்த சிஸ்டோலிக் டயாஸ்டோலிக் அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். சரி, இதுக்குண்டான சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி, 120 mmHg to 80. இதுதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன அந்த சிஸ்டோலிக்னா என்ன, டயாஸ்டோலிக்னா என்ன, அதை பத்தி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் சிஸ்டோல். சிஸ்டோல்னு சொல்லலாம், சிஸ்டால்னு சொல்லலாம். சிஸ்டோல் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய அந்த தமிழ் ஆக்கம் தான் அது. சரிங்களா? இப்போ சிஸ்டோல்னா என்ன அப்படின்னா இதயம் வந்து சுருங்குதல். இதயம் வந்து என்னது? சுருங்குதல். அதுவே டயாஸ்டோல்னா என்ன? டயாஸ்டோல்னா என்னன்னா விரிவடைதல். அப்போ சிஸ்டோல், டயாஸ்டோல். அப்போ ஒரு முழு சுற்று, ஒரு இதயம் முழுமையா ஒரு தடவை சுருங்கி விரிவடைதல் தான் இதய துடிப்புன்னு சொல்றோம். அப்போ ஒரு தடவை ஒரு முழு சுற்றுக்கு, தட் மீன் 4 அறைகள் இருக்கும். 1, 2, 4 சேம்பர்ஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரைட் லெஃப்ட், நம்ம இப்படி இருக்கும் இல்லைங்களா, இதுதான் ரைட் லெஃப்ட்ன்றது போல. இதை வந்து ஆரிக்குலர் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வென்ட்ரிகுலர் அப்படின்னுவாங்க. இது 2 விதமா இருக்கு. இதுல ரத்தம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், இது ஒரு முறை முழுமையா சுற்றி வருதல் தான் இதயம் சுருங்கி விரிவடைதல், இதய துடிப்புன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு முழு சுற்றுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்? ஒரு முழு சுற்றுக்கு எவ்வளவு காலங்கள் ஆகும்னு பார்த்தா 0.8 செகண்ட் ஆகும் ஒரு முழு சுற்றுக்கு. அப்போ இந்த இடத்துல வலது புறத்தில் இருக்கிற, அப்போ இது என்ன சொல்லலாம்? ஏட்ரியம், ஆரிக்குலர், 2 விதமா சொல்லலாம். அப்போ ஆரிக்குலர் சிஸ்டோல் என்ன, அதனுடைய அளவு என்ன அப்படின்னா 0.1 செகண்ட். அதுக்கு அடுத்து இது என்னது? வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். இதுவும் சுருங்கும், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அப்போ இதை என்ன சொல்லுவாங்க? வென்ட்ரிகுலார். அப்போ சிஸ்டோல் எவ்வளவு? 0.3 செகண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் சேம்பரும் அதுக்கு கீழே இருக்கிறதும் சுருங்கும். ஆனா இது வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வென்ட்ரிகுலார் டயாஸ்டோல். அப்போ இது விரிவடைஞ்சுதான் ரத்தம் மேலுக்கு போகும். அப்போ இதனுடைய அளவு என்னது? 0.4. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணலாம். 0.1, 0.3, 0.4. அப்போ டோட்டலா 0.8 செகண்ட் சிஸ்டோல், டயாஸ்டோல் ஒரு முழு சுற்றுக்கு ஆகும் நேரங்கள். சோ இதுக்குண்டான சரியான விடையும் பார்த்துட்டோம், கூடுதல் தகவலையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? 4th क्वेश्चन பார்க்கலாம். 4th क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ஹார்ட், ஆர்டரிஸ், வெயின்ஸ், பம்பிங் ஆர்கன், அதுக்கப்புறம் கேரி டீஆக்சினேட்டட் பிளட். வெயின்ஸ் வந்து ஆக்சினேட்டட் பிளட்டா கேட்டிருக்காங்க. அதாவது இதயம், தமனி, நரம்புகள். இதயம் வந்து உந்தி உறுப்புன்னு சொல்றாங்க. தமனி வந்து ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தத்தை எடுத்து செல்கிறதுன்னு சொல்றாங்க. நரம்புகள் வந்து அது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை எடுத்து செல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ இது ஆக்சிஜன் ஏற்றப்படாது, இது ஏற்றப்பட்டது அப்படின்றது போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தான் இதயம் வந்து உந்தி உறுப்பு தான். ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது? பம்பிங் பண்ணி 1 by 1 ரத்தத்தை சுழற்சி முறையில வெளிக்கொண்டது. அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட். இரண்டாவது தமனிகள் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை எடுத்து செல்லும். அப்போ ரெண்டாவது. அடுத்து நரம்புகள் என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றப்படாத ரத்தத்தை எடுத்து செல்லும். சோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? 1, 3, 2.
சோ இதுதான் இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். சோ இதுல இந்த நரம்புகள் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டெப்தா நம்ம பார்க்கணும்னா, இதயத்துல 2 விதமா, அதாவது இதயத்தை நம்ம பிரிச்சோம்னா இதயத்தில் இருக்கிற நரம்புகள் அதனுடைய ஒவ்வொரு கான்செப்டையா நம்ம 1 by 1 பிரிச்சோம்னா 3 பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் தமனி, அதுக்கு எடுத்து பார்க்கும்போது தந்தூக்கி, அதுக்கடுத்து 3வதா இருக்கிறதா சிரை. இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் தமனியை பத்தி நம்ம பார்த்துடலாம். தமனினா என்ன அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். தமனி அதாவது ஹார்ட்ல இருந்து எல்லா ஆர்கனுக்கும் ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கும். அதனால இதுக்கு பேர் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல்ஸ். சரிங்களா? வழங்கும் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வழங்கும் குழாய்கள். அதுக்கடுத்து வழங்கிடுது. இதனுடைய நிறம் என்ன நிறத்துல இது இருக்கும் அப்படின்னா இளஞ்சிவப்பு. இதனுடைய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும். இதுலே இந்த தமனியிலே நுரையீரல் தமனின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த நுரையீரல் தமனி என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தத்தை, தட் மீன்ஸ் ஆக்சிஜன் குறைவா இருக்கு இல்லைங்களா, நம்ம நுரையீரல் தமனினா என்ன பண்ணுன்றத நம்ம இங்க பார்த்துடலாம். நுரையீரல் தமனி, நம்ம இதய தமனியை பத்தி பார்த்துட்டோம். நுரையீரல் தமனி என்ன பண்ணுனா ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தத்தை மற்ற பகுதியிலிருந்து நுரையீரலுக்கு கொண்டு போகும். அதுதான் அதோடைய வேலை. முடிஞ்சாச்சு. தமனியை பத்தி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து சிரையை பத்தி பார்க்கிறோம். சிரை என்ன பண்ணும்? தட் மீன்ஸ் ஆங்கிலத்துல வெயின் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நரம்புகள் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த இடத்த சிரை அப்படின்னு மாத்திக்கிறது இன்னும் சால சிறந்ததா இருக்கும். சரி, சிரை என்ன பண்ணும்னா ஆல் ஆர்கன் கிட்ட இருந்தும் ஹார்ட்டுக்கு வாங்கிக்கும். அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா பெரும் குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பெரும் குழாய்கள்னா கலெக்டிங் வெசல்ஸ், எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ளும். சரி, இதனுடைய கலர் என்ன கலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருநீலம். இதனுடைய கலர் கருநீல கலர்ல இருக்கும். சரி, இந்த சிறையிலேயே நுரையீரல் சிறைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல நுரையீரல் சிறை, நுரையீரல் தமனி எப்படி இருக்கோ அதே போல நுரையீரல் சிறைன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் குறைவா இருக்கிற ரத்தத்தை நுரையீரலுக்கு கொண்டு போனா அது தமனி. அதுவே நுரையீரல் சிறை என்ன பண்ணும்? ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை நுரையீரல் இருந்து இதயத்துக்கு கொண்டு போகும். இதனுடைய வேலை. சோ இதுதான். அப்போ இதயத்தில் இருக்கிற தமனினா என்னன்னு பார்த்தாச்சு, இதயத்தில் இருக்கிற சிரைனா என்னன்னு பார்த்தாச்சு, நுரையீரல் இருக்கிற தமனினா என்னன்னு பார்த்தாச்சு, நுரையீரல் இருக்கிற சிரைனா என்னன்னு பார்த்தாச்சு, அதோடைய கலர் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கேள்வி படிச்சிடலாங்களா? The pH range of human body is dash. மனித உடலின் pH மதிப்பு. அதுக்கு pH மதிப்புக்கு என்னது? ஆப்ஷன் டி 7.35 முதல் 7.45. சரிங்களா? இந்த pHல P அப்படின்றது பொட்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை குறிக்கும். சார் இதை யாரு சார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னா 1909ல SPL சாரன்சன். சரிங்களா? அப்போ சாரன்சன் என்பவரால் தான் இது
முன்மொழியப்பட்டது. முன்மொழியப்பட்டது. சரி, இந்த pH இருக்கு இல்லைங்களா, இந்த pH ஸ்கேல்ல எவ்வளவு அளவுகோல், இப்ப நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சைஸ் ஸ்கேல் வச்சுட்டு இருக்கோம்னா 0ல இருந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். லாங் சைஸ் ஸ்கேல்னா 0ல இருந்து 30 இருக்கும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல யூஸ் பண்ணது இன்னும் நிறையவும் இருக்கு. சரிங்களா, டைலர் யூஸ் பண்றதுல இருந்து நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது போல இந்த pH ஸ்கேல் அப்படின்றது 0ல ஸ்டார்ட் பண்ணி 14 அப்படின்ற அளவு போல கொண்டதா இருக்கு. அப்போ 7 என்பது நடுநிலையா கொண்டு அதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே அமிலங்கள், அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே காரங்கள் என்ற நிலைப்பாடுகளை கொண்டதுதான் இந்த pH மதிப்பு. சரிங்களா, இதை பத்தி பார்த்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? காற்றை உள்ளிழுக்கும் போது டேஷ் காரணமாக நுரையீரல் காற்றால் நிரப்பப்படுகிறது. சரிங்களா, during inhalants lungs are filled with air due to dash. ஒண்ணும் கிடையாது, இது ரொம்ப பேசிக்கான பிராக்டிகலான ஒரு கொஸ்டின். எப்படி காற்றை உள்ளிழுக்கும் போது, அப்படி உள்ளிழுக்கும் போது இந்த லங்ஸ் என்ன ஆகுது, ஒரு பலூன் இருக்கிறதா நினைச்சுக்கலாம் பெருசா. சரிங்களா, அப்படின்னு உள்ளிழுக்கும் போது காற்று நிரம்பும் போது என்ன ஆகும், அது விரிவடையும், வீங்கும். சரிங்களா, அப்ப அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? அப்போ நுரையீரல் சுருக்கம் வந்து ஏற்படுமா? நுரையீரல்ல சுருக்கம் ஏற்படாது, தளர்வு ஏற்படாது, நுரையீரல் செயலிழப்பு ஏற்படாது. அப்ப நுரையீரல் என்ன ஆகும்? லங்ஸ். சரிங்களா, இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் லங்ஸ்ல. சரிங்களா, அப்போ இன்ஃப்ளமேஷன் ஏற்படும், அதுதான் நுரையீரல் வீக்கம். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது இது இந்த கேள்வி. சரிங்களா, ஸோ 6th கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல இருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே நோட் பண்ணிங்க. 6th கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 7th கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்ன இருக்கு? Breathing is harder at high altitudes compared to the sea level because dash. கடல் மட்டத்துடன் ஒப்பிடும்போது அதிக உயரத்தில் சுவாசிக்க கடினமாக உள்ளது, ஏனெனில் டேஷ். அதிகமா ஹைட் போக போக வளிமண்டலத்தில் அடர்த்தி குறையும். சோ இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். சரிங்களா, உயர செல்ல செல்ல நம்மளால சுவாசிக்கிறதும் பார்க்கும்போது என்ன ஆகும், கொஞ்சம் சிரமமா இருக்குன்றது அனைவரும் அறிஞ்சதுதான். இது பேசிக்கான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு அடுத்து 8th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Which of the following has the fastest breathing rate? பின் வருவனவற்றுள் எது வேகமாக சுவாசிக்க கூடியது? வேகமாக சுவாசிக்க கூடியது அப்படின்னு நம்ம பொதுப்படையா எடுத்துக்கினாலே நீர்வாழ் உயிரினங்கள் அதிக வேகமா சுவாசிக்கிறது. அதுவும் செவுள் மூலம் சுவாசிக்கும் உயிரியா விளங்கும் மீன் தான் அதிக அளவுல சுவாசிக்க கூடியது. அப்ப இங்க மீன்ன்ற ஆன்சர் எங்க இருக்கு? நீர்வாழ் உயிரியா. அப்போ ஃபிஷ். பின்வற்றுள் எது வேகமாக சுவாசிக்க கூடியதுன்னா மீன். அப்போ அதனுடைய செவுள் அமைப்பு அதனுடைய சுவாசத்துக்கு உதவுவது என்பதுதான் முக்கியமான தகவலா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்றாங்க? பிக்சரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ABCDன்னு. சரி, அதை பத்தி பார்க்கலாம். Represent the region Bowman's capsule in the diagram below. கீழே உள்ள வரைபடத்தில் பவுமனின் கிண்ணம் எந்த பகுதியை குறிக்கிறது? ஒண்ணும் கிடையாது, பவுமனின் கிண்ணம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல பவுல் மாதிரி இருக்கிறது இதுதான். சரி, இந்த பவுமன் கிண்ணம் என்னது? ஃபில்ட்ரேஷன்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ரத்தத்தை வடிகட்டும் நுண் நாளங்கள்ல இதுவும் ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம இந்த சிறுநீரகத்தின் அடிப்படை செயல்திறன் அலகுன்னு எதை சொல்றோம்? நம்ம நெப்ரான சொல்றோம். நெப்ரானின் ஒரு பகுதியா இதுவும் இணைந்து செயலாற்றும் என்பதுதான் உண்மையானது. அப்ப இதுக்குண்டான சரியான விடை என்னது? பகுதி ஏ, ரீஜியன் ஏன்றதான் இதுக்குண்டான சரியான விடையா நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து இதை பத்தி பார்த்துடலாங்களா?
கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? A normal adult human being produces dash ml per day of urine daily. ஒரு சாதாரண வயது வந்த மனிதர் ஒரு நாளைக்கு டேஷ் மில்லி சிறுநீரை தினசரி உற்பத்தி செய்கிறார். இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு உற்பத்தி செய்யறான் அப்படின்றதா. அப்போ அதுக்கு உண்டான சரியான விடை என்னது? ஆப்ஷன் டி, 1000 ml முதல் 2000 mlன்றதா இதுக்கு உண்டான சரியான விடையா நம்ம பாக்குறோம். சரி, இந்த நம்ம சிறுநீர் அப்படின்றது உடல்ல எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலத்துல நம்மளுடைய சிறுநீரகங்கள் வடிகட்டப்பட்டு, அதாவது 99% ரத்தத்தை வடிகட்டப்பட்டு 1% மட்டும் கழிவாக வெளியேற்றப்படும் நிகழ்வு தான் அந்த சிறுநீர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கழிவு நீக்க மண்டலத்துல சிறுநீர் மட்டும்தான் வெளியேற்றப்படுதா அப்படின்னா கிடையாது. இப்போ வெப்பம் நிறைந்த காலங்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த மே மந்த் இதெல்லாம் பார்க்கும்போது அதிகப்படியான கோடை காலங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு மனிதன் நார்மலா போகக்கூடிய யூரினை கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா அவன் வியர்வை சுரப்பின் வழியாக அதிக வியர்வைகள் வெளியேற்றத்துக்கு உண்டான காரணம் அமையுது. அப்போ இந்த வியர்வையில என்னதான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வியர்வையும் ஒரு கழிவு நீக்கமா தான் பார்க்கிறோம். தோள்கள்ல கிட்டத்தட்ட 15% ஒரு மனிதனுடைய இடையில தோல் ஆக்குபைடு பண்ணியிருக்கும். சரி, அதை பத்தி பார்க்கலாம். அப்போ இந்த தோல் ஒரு மனிதனுடைய வியர்வையை வெளியிட்டது இல்லையா? அப்ப அந்த வியர்வையில என்னென்னலாம் இருக்கும்? முதற்கட்டமா NaCl, சோடியம் குளோரைடு இருக்கும். அதுக்கடுத்து சோடியம் குளோரைடு, இரண்டாவது லாக்டிக் அமிலம், லாக்டிக் அமிலம் இருக்கும். அதுக்கடுத்து யூரியா, யூரியா. அதுக்கடுத்து வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அமோனியா. இது எல்லாமே மனிதனுடைய வியர்வையில கம்பல்சரி இருக்கும். ஸோ கூடுதல் தகவலா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்துல நம்ம அதை பார்த்துட்டு நம்ம தோள்களால ஏற்படுத்தும் அந்த கழிவையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து சிறுநீரகத்தின் அடிப்படை செயல்திறன் அலகு என்ன? இல்ல சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்னன்னு கேட்டுருக்காங்க. The structural unit of kidneys dash. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு டேஷ். அப்போ சிறுநீரகத்தின் அடிப்படை அலகுன்றது நம்ம இப்போதான் கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். என்ன டிஸ்கஷன் பண்ணோம்? சிறுநீரகத்தின் அடிப்படை செயல்திறன் அலகு நெப்ரான். அப்போ இந்த நெப்ரான் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சாச்சு. மத்தது என்னெல்லாம் இருக்கு? நியூரான் இருக்கு. அப்ப நியூரான்னா என்ன? நியூரான் என்பது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல்திறன் அலகு. அப்போ நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம் அடிப்படை அலகுன்னு சொல்லலாம். சரிங்களா? நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு இது இந்த நியூரான். சரி, நியூரான் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஒரு புரிதலுக்கான ஒரு படமா நம்ம பார்த்தோம்னா இது போன்று இருக்கும். இது போல கிளைத்த முடிச்சுகள் இது போல இருக்கும். இங்கேயும் முடிச்சுகள் முழுமையா இருக்கும். இந்த பகுதியில உட்கரு இருக்கும். இதை ஃபுல்லா சேர்த்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட்டான்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா சேர்த்து என்ன சொல்லுவாங்க? சைட்டான். சைத்தான் இல்ல, சைட்டான். இதுதான் செல் உடலம் அப்படின்றது. அதுக்கு அடுத்து இந்த சைட்டான் பி ஆப்ஷன் இங்க வந்துருச்சு. அப்ப இந்த முடிச்சுகள் போல இருக்கிறது டென்டிரைடுகள், டென்டிரைடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கணுக்கள் போல இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து ரேன்வியர் கணு. அந்த ரேன்வியர் கணுக்கு மேல மூடி இருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதானே அது அந்த உரைக்கு பேர்
சரிங்களா? அந்த உரை தான் ஒவ்வொன்றுத்திலிருந்தும் ஒவ்வொன்று கடத்தப்படும். மைலின் உரை அப்படின்னு சொல்லுவோம். இதை மொத்தமா சேர்த்து ஆக்சான் ஆக்சான்வாங்க. சரிங்களா? இதுதான். அப்போ சைட்டான்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. சைட்டோன்னு சொல்ல மாட்டாங்க, சைட்டோன் பார்த்தாச்சு. நியூட்ரான் என்னன்னு பார்த்தாச்சு. இந்த கீட்டோன்கள் என்றது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம இதை பத்தி படிப்போம். சரிங்களா? அப்போ இது கெமிஸ்ட்ரியில் வர வார்த்தை. அப்போ 4 ஆப்ஷனை பத்தி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். 12வது கொஸ்டின் நம்ம போகலாங்களா? இப்போ 12th கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? டயாலிசிஸ் இஸ் யூஸ்டு when a patient has a serious trouble with dash. ஒரு நோயாளி கடுமையாக டேஷ் பிரச்சனையில் இருக்கும் பொழுது டயாலிசிஸ் பயன்படுகிறது. என்ன பிரச்சனையில் இருக்கும் பொழுது பயன்படும்? சிறுநீரக செயலிழப்போ அல்லது சிறுநீரகத்தில் ஏதேனும் செய்யல அப்படின்ற காரணம் ஏற்படும் பொழுது கம்பல்சரி இந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ என்ன ஃபால்ட் ஏற்பட்டா வரும்? சிறுநீரகம். இந்த டயாலிசிஸ் 2 வகையா வகைப்படுத்தலாம். சரிங்களா? இப்போ பெரிட்டோஸ் டயாலிசிஸ் அப்புறம் ஹீமோட்டோ டயாலிசிஸ் அப்படின்றது போல 2 விதமா இருக்கும். இந்த ஹீமோட்டோ டயாலிசிஸ்ன்றது வெளியே மிஷினை வச்சு ஏற்படுத்துறது. அவங்களுடைய கழிவை வந்து எக்ஸ்கிரீட்டரி அந்த கழிவை வந்து எடுத்துப்பாங்க. இதுவே பெரிட்டோஸ் டயாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய உடல் உறுப்புக்கு உள்ள சர்ஜரி ஆபரேஷன் மூலமா ஒரு அறுவை சிகிச்சை கொண்டு கழிவுகளை வெளியேற்றும் ஒரு முறையை நம்ம பார்க்கிறோம். ஸோ சிறுநீரகத்தின் செயலிழப்பின் காரணமாகத்தான் இந்த டயாலிசிஸ் ஏற்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து 13th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Which of the following is the main thinking part of the human brain? ஹியூமன் பிரெயினை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் மனித மூளையின் முக்கிய சிந்தனை பகுதி எது? சிந்தனை பகுதி எதுன்னு நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ மனிதனுடைய முன் மூளை தான் சிந்தனை பகுதி. ஃபோர் பிரெயின் அதுக்கு உண்டான சரியான விடை. சரி, இந்த முன் மூளை எதை எதை கொண்டிருக்கும் அப்படின்னா பெருமூளை, செரிபரல், பெருமூளை, டயன்செப்லான், டயன்செப்லான். இந்த டயன்செப்லான் 2 விதத்தை கொண்டிருக்கும், 2 பகுதிகளை. தட் மீன்ஸ் தலாமஸ், ஹைப்போதலாமஸ். அப்போ தலாமஸ், ஹைப்போதலாமஸ். இந்த 2 பகுதியை கொண்டிருக்கும். அப்போ இந்த பெருமூளை தான் அதிகப்படியான 3இல் 2 பகுதியை உள்ளடக்கினதா இருக்கு. அப்போ இந்த முன்மூளை இதுலதான் சிந்தித்தல், காரணம் அறிதல், நினைவு திறன் இது எல்லாமே இதுதான் கட்டுப்படுத்தும். அதுக்கடுத்து நடுமூளை 2 கான்செப்டை கட்டுப்படுத்தும். ஒன்னுனாது கேட்டல், பார்வை. அதுக்கடுத்து பின் மூளையில தான் சிறுமூளை, பான்ஸ், முகுலம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து இருக்கும். ஆமாங்களா? அப்ப இந்த பின்மூளையில தான் உறக்கம், விழிப்புன்ற சுழற்சி, அதுக்கடுத்து செரிமானம், இது போன்ற இதய துடிப்பு வீதம் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறது எல்லாமே பின்மூளை. இதுவரையும் புரிஞ்சுதுங்களா? அப்ப மூளையை பத்தின அனைத்து தகவலையும் நம்ம பார்த்திருக்கோம். 14th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The ECG senses the electric forces generated by dash. என்ன கொடுத்திருக்காங்க? ECG ஆனது டேஷால் உருவாக்கப்படும் மின் சக்திகளை உணர்கிறது. அப்ப ECGனாலே என்னது? பேசிக்கா எலக்ட்ரோ கார்டியோகிராம்ன்றதுதான். அப்ப ECG நம்ம சினிமால பார்த்திருப்போம், இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் டைம்ல எதுனா ஒரு சூழல்ல நம்ம பார்த்திருப்போம். அப்போ நம்மளுடைய மார்பு பகுதியில ஆங்காங்கே வச்சுட்டு அதனுடைய ECG லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க.
அப்போ இது எதனுடைய துடிப்பு வீதத்தை பாக்குறாங்க? இதய துடிப்பின் வீதத்தை பாக்குறாங்க. அப்போ இதய ஒளி இதுல இதய ஒளி என்னவா மாற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது மின் சிக்னல்களாக மாற்றப்படுகிறது. மின் சிக்னல் தமிழ்லே அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. மின் சிக்னல்களாக மாற்றப்படுகிறது. எலக்ட்ரிக் சிக்னல். அப்போ அந்த ஹார்ட் பீட்டுடைய சவுண்ட் எலக்ட்ரிக் சிக்னலா மாற்றப்படுது. அப்படி மாற்றப்படும் போதுதான் இந்த வரைபடத்துல இது மாதிரியான அந்த கோடுகள் நம்ம கண்ணுக்கு தென்படுது. இதுல இதய துடிப்பு அளவை நம்ம பார்க்கலாம். அப்போ இதய துடிப்பு ஒழுங்கற்று இருக்கு, ஒழுங்கற்று இருக்கு அப்படின்னா அரித்மியா. ஒழுங்கற்று இருந்தா அது என்ன நோயை ஏற்படுத்தும் அப்படின்னா அரித்மியா என்னும் இதய நோயை ஏற்படுத்தும். சரி, அதே இதய துடிப்பு எப்படி இருக்குது? ரொம்ப வேகமா இருக்கு, இதய துடிப்பு ரொம்ப வேகமா இருக்கு அப்படின்னா டிராக்கிகார்டியா என்னும் நோயை ஏற்படுத்தும். டிராக்கிகார்டியா என்னும் நோயை ஏற்படுத்தும். அதுவே ரொம்ப குறைவான வேகம், குறைவான துடிப்பா இருக்கு, ஸ்லோவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிராடிகார்டியா என்ற நோயை ஏற்படுத்தும். சோ இதயம் இசிஜி, அந்த இசிஜில நம்ம கண்டெடுக்கும் பொழுது இத்தகைய நோய்கள் இருக்கிறத நம்ம 1 by 1 நம்ம கூடுதல் தகவலா பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம போகலாம். 15வது क्वेश्चन பார்த்துடலாங்களா? என்ன கேள்வி இருக்கு? How many muscles are used to control the eyeball? அத பத்தி பார்த்துடலாங்களா? அப்போ விழிக்கோளத்தை பத்தி கேட்றாங்க. கண் பார்வையை கட்டுப்படுத்தும் எத்தனை தசைகள் பயன்படுத்தப்படுகிறது? அப்போ 6 விதமான தசைகள் இந்த கண் பார்வையை கட்டுப்படுத்துது. சரி, கண் பார்வை அப்படின்னா இந்த பார்வை நம்மளுடைய ரொம்ப மிக குறைந்த பார்வை தூரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் தான் ஒரு மனிதனுடைய குறைந்த அளவு பார்வை தூரம். பார்வை தூரம் சொல்லலாம். அதுக்கு கிட்ட வரும்போது ஒண்ணு கண்ணு வலிக்கும், இல்லது ஒரு மாதிரி பிளர் ஆகிற மாதிரியான சூழல் ஏற்படும் சராசரியா. அப்போ இந்த கண்ணுடைய ஐபாலை பத்தி கேட்டிருக்கா இல்லைங்களா? விழிக்கோளம்னு சொல்லலாம். விழிக்கோளம். அப்போ விழிக்கோளம் நீண்டு காணப்பட்டுச்சுன்னா, லென்த்னிங்கா இருந்துச்சுன்னா, ஐபால் சரிங்களா, ஐபால் ரொம்ப லென்த்தா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன விதமான நோய் ஏற்படும்? அப்போ கிட்ட பார்வை என்னும் நோய் ஏற்படும். கிட்ட பார்வை. அப்போ இந்த கிட்ட பார்வைக்கு என்ன பெயரு? மயோபியா. அதுவே விழிக்கோளம் சுருங்கி காணப்படுது அப்படின்னா என்ன நோய் ஏற்படும்? தூரப்பார்வை. தூரப்பார்வை ஏற்படும். அந்த தூரப்பார்வைக்கு ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியான்னு நம்ம சொல்றோம். இது மட்டும் இல்லாம இன்னும் 2 குறைபாடுகள் இருக்கு. என்ன சார் அது அப்படின்னா விழி ஏற்பமைவு அப்படின்ற ஒரு நோய் இருக்கு. விழி ஏற்பமைவுன்றது
வயது முதிர்ச்சியின் காரணமாக ஏற்படும். இத வந்து பிரஸ்பயோபியா அப்படின்னுவாங்க. பிரஸ்பயோபியான்வாங்க. அதுக்கடுத்து பார்வை சிதறல், நான்காவதா பார்வை சிதறல். இந்த பார்வை சிதறல்ன்றது என்ன அப்படின்னா மரபு ரீதியான ஜெனட்டிக்காலேயோ அல்லது சில விபத்துகளாலேயோ ஏற்படும் அபாயம் இருக்கு. இத அஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவாங்க. அஸ்டிக்மேட்டிசம், இதுக்கு பேர் என்னது? அஸ்டிக்மேட்டிசம் சொல்லுவாங்க. அப்போ இந்த விழிக்கோளத்தை தொடர்ந்து அதனுடைய தசைகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. 16வது டேஷ் கனெக்ட்ஸ் போன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது டேஷ் எலும்புகளை இணைக்கிறது. எலும்புகளை இணைக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது தசை நார்கள் தான் எலும்ப இணைக்கும். அப்ப எங்க இருக்கு இந்த தசை நார்? ஆப்ஷன் டின்றதா இந்த எலும்புகளை இணைக்கிறது. சரி, அப்போ எலும்புல என்ன இருக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எலும்புல என்ன எலும்புக்கு தேவையானது கால்சியம். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன். என்னது? பாஸ்பேட்டா பாஸ்பரஸா? பாஸ்பரஸ், பாஸ்பரஸ். சரிங்களா? ஒரு கூடுதல் தகவலா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக. அதுக்கடுத்து 17th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டினை பத்தி பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? which element is essential for synthesis of thyroxine? சரிங்களா? அதாவது தைராக்சின் சுரப்பதற்கு எந்த ஊட்டச்சத்து அவசியம்? தைராக்சின் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தைராய்டுனா என்னன்னு ஒரு புரிதல் இருந்தா இந்த கொஸ்டினை ஈஸியா அடிச்சுக்கலாம். அப்போ தைராய்டு என்பது கழுத்துல சுரக்கும் ஒரு சுரப்பி தைராய்டு. இந்த தைராய்ட சரியான முறையில சுரக்கிறதுக்கு அப்போ தைராய்டால என்னென்ன சுரப்பு ஏற்படும்னா T4 T3, அதான் T3 T4 என்ற ஹார்மோன் வந்து சுரக்கும். அது போல அது சுரக்க செய்யறதுக்கு 2 விதமான ஹார்மோன் சுரப்பு தேவைப்படுது. அதுல ஒண்ணுதான் தைராக்சின். இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அயோடின். இதுதான். இந்த அயோடின் தைராக்சின் சரியா வேலை செய்யறதுக்கு பர் டேக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பர் டேக்கு கிட்டத்தட்ட 120 மியூ கிராம் என்ற அளவுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த தைராக்சின் ஒர்க் ஆகிறதுக்கு அயோடினுடைய அளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது? 120 மியூ கிராம். அப்போ இதுக்கு இந்த தைராக்சினுக்கு என்ன தேவைப்படுது? அயோடின். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். தைராக்சின் சுரப்பதற்கு என்ன ஊட்டச்சத்து தேவைப்படுது? அயோடின். ஆன்சர் அயோடின். சரியா போயிடுச்சு. சரி, இந்த இதுனா சார் T3 T4ன்னு முட்டையா சொல்லி விட்டுட்டீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா டெட்ரா அயோட்டோ தைரோனின் T4னா, T3னா ட்ரை, அதாவது 3னா ட்ரை, 2னா டைன்றது போல ட்ரை அயோட்டோ தைரோனின் அப்படின்ற 2 விதமான ஹார்மோன்களை இது சுரக்குது. அப்படி இது சுரக்கிறதுல 2 விதமான குறைபாடுகள் மனிதனுக்கு ஏற்படுது. குறை சுரப்பு, மிகை சுரப்பு. அப்போ குறை சுரப்பால ஏற்படும் நோய்க்கு பேரு ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போ. மிகை சுரப்பால என்ன நோய் ஏற்படும்னா ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசத்தால 3 விதமான நோய்கள் வந்து ஏற்படும். என்னென்ன நோய்கள்? முதற்கட்டமா எளிய காய்டர், முன்கழுத்து கழலை. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது கிரிட்டினிசம், மிக்சிடிமான்ற 3 விதமான நோய்கள் ஹைப்போதைராய்டிசத்தால ஏற்படும். அதுக்கடுத்து ஹைப்பர் தைராய்டிசத்தால ஒரே ஒரு நோய் தான் ஏற்படும், கிரேவின் என்னும் நோய் ஏற்படும். சரிங்களா? அப்போ இதுக்குண்டான சரியான விடையும்
கூடுதல் தகவலும் நம்ம பார்த்தாச்சு. 18வது கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். என்ன 18வது கேள்வி? வாய்ஸ் சேஞ்ச் டியூரிங் பியூபர்ட்டி அக்யூர்ஸ் டியூ டு டேஷ். பருவமடையும் பொழுது குரல் மாற்றம் டேஷ் காரணமாக ஏற்படுகிறது. என்னது? இது வராது. சிகரெட் புகைத்தல் வராது, தசை வளர்ச்சி வராது, நுரையீரல் வளர்ச்சி வராது. குரல் வளையின் வளர்ச்சி தான் இதுக்கு உண்டான சரியான விடையா இருக்கும். சரி, மனிதனின் குரல் பெட்டகம் என்று அழைக்கப்படும் அந்த உறுப்புக்கு பேர் என்னது? லாரிங்ஸ். அப்போ இந்த குரல் பெட்டகத்து மேல துரித்து கொண்டிருக்கும் இந்த சங்குன்னு நம்ம வட்டார வழக்குல சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதன் பெயர் என்ன அப்படின்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 19வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். என்ன கேக்குறாங்க? 19வது கொஸ்டின், how many testicles does a male have? ஒரு ஆணுக்கு எத்தனை விரைகள் உள்ளன? 2. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அப்போ இந்த ஆணினம் பெண்ணினம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 2 விதமான இன ஹார்மோன்கள் இருக்கு. சரிங்களா? டெஸ்டோஸ்டிரான், அதுக்கடுத்து இங்க என்ன ஹார்மோன் இருக்கு அப்படின்னா ஓவரிஸ், அண்டசெல், அண்டகம். இதுல 3 விதமான ஹார்மோன்கள் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான், ரிலாக்சின். இது மாதிரி 3 விதமான பெண்ணின ஹார்மோன்கள் இருக்கு. இந்த 3 விதமான ஹார்மோன்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கினா நம்ம போதுமானது. அது என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல நம்ம தங்கச்சி இருக்கு, இல்ல நம்ம பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க, நம்ம வட்டார வழக்கில் சொல்லுவீங்களா பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்றது போல, அது போல அந்த குழந்தைக்கு 2ஆம் நிலை பால் பண்புகள் வரும் சூழல்ல அந்த குழந்தைக்கு அண்ட செல்ல ஏற்படுத்துவதை துவக்கி வைக்கிறதா இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை. அப்ப அந்த குழந்தை பருவமடைதல் என்னும் நிகழ்வை ஏற்படுத்துது. 2வதா புரோஜெஸ்டிரான். பருவமடைந்த அந்த பெண்மணி 28 நாட்களுக்கு ஒரு முறை சரியான முறையில மாதவிடாய் சுழற்சியை ஏற்படுத்துறது முக்கிய பங்கு வகிக்கிறது புரோஜெஸ்டிரான். அது மட்டும் இல்லாம இதனுடைய கூடுதல் பணியா வேற என்னதை செய்யுது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுடைய கருவை 10 மாதங்களுக்கு சரியான முறையில பாதுகாப்பது இதனுடைய தலையாய பணியா இருக்கு. அதுக்கடுத்து ரிலாக்சின் என்றது கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்தின் போது சரியான முறையில நலமான சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு உண்டான தசை தளர்வு, எலும்புகள் தளர்ச்சி போன்ற அனைத்து காரியங்களையுமே ஏற்படுத்துவது இந்த ரிலாக்சின் என்ற ஹார்மோன் தான். சோ இந்த கொஸ்டின் கூடுதல் தகவலோட நம்ம பார்த்தாச்சு. கடைசி கொஸ்டின் 20வது என்ன? இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் the parents contributes dash. பாலியல் இனப்பெருக்கத்தில் பெற்றோர் பங்களிப்பு என்ன? என்னது? பாதி அளவு தான், மரபணுக்களில் பாதி. சரி, இது என்ன சார் மரபணுக்கள் குரோமோசோம்கள் அப்படின்னா என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ நம்முடைய உடல் பல செல்களால் ஆனது. அந்த ஒவ்வொரு செல்லுடைய மையத்திலுமே நூல் வடிவத்துல DNA என்ற இழை காணப்படும், குரோமோசோம். ஆமாங்களா? இதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த குரோமோசோம் என்ற வார்த்தைய முதல்ல அறிமுகப்படுத்தினது 1888 வால்டேயர் தான் இத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மனிதனுடைய உடல்ல எவ்வளவு குரோமோசோம்கள், எத்தனை ஜோடி இருக்கும்னா டோட்டலா 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். இதுல டோட்டலா 23 ஜோடி குரோமோசோம்கள் காணப்படும். இந்த 23 ஜோடி குரோமோசோம்ல 22 ஜோடி குரோமோசோம்கள் என்னது அப்படின்னா ஆட்டோசோம்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்.
ஏன் இதை ஆட்டோசோம்னு சொல்றாங்கன்னா, ஒரு பெற்றோரிடமிருந்து அதுக்கடுத்து வரும் தலைமுறை அந்த பெற்றோர் உடல் அமைப்பை ஒத்ததா காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டா இருந்தா ஹைட்டா இருப்பாங்க, சில பேர் கலரா இருந்தா அதே போல கலர் இருப்பாங்க. இது போல அந்த உடல் பண்புகளை குறிக்குவது உடல் பண்புக்குண்டான காரணி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து லாஸ்டா இருக்கிற 23வது குரோமோசோம் ஜோடி, அதாவது 23வது மட்டும் ஒன்லி, இதை என்ன சொல்றாங்கன்னா அல்லோசோம்னு சொல்லுவாங்க. அல்லோசோம். அது என்ன சார் அல்லோசோம்? ஏன் இது அல்லோசோம்னு சொல்றாங்கன்னா, இந்த அல்லோசோம் பாலை நிர்ணயிக்கும். அது என்ன சார் பால் அதாவது ஆண் பாலா பெண் பாலா நிர்ணயிக்கக்கூடியது. XY குரோமோசோம் சொல்றோம் இல்லையா, அந்த பால் பண்புகளை நிர்ணயிக்கும் குரோமோசோம் தான் ஆட்டோசோம் சொல்றோம். அப்போ இதுக்குண்டான சரியான விடை குரோமோசோம் மரபணுக்கள்ல பாதி என்பது சரியான விடை நம்ம பார்த்தோம். கூடுதல் தகவலா நம்ம பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த குரூப் டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான 16வது டெஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.